என்னம்மா என்னாச்சு 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 கண்மணி? ஏய் என்னடி ஆச்சு? என்னம்மா என்னாச்சுக்கா? என்னாச்சு கண்மணி? அது வயித்துல குழந்தை ஃபர்ஸ்ட் டைமா உதைக்குது. ஏய், ஆமா வலியம்மா வச்சு பாருங்க. வலியம்மா கை வச்சு பாருங்க. இந்த சந்தோஷம் நிலைக்க கூடாதே. இவ்ளோ நாள் நம்ம என்னென்ன பேசணும், எவ்வளவு விளையாட்டு காட்டணும் குட்டிக்கு. அப்பெல்லாம் சைலண்டா இருந்துகிட்டு அண்ணனை பத்தி பேசினதும் உதைக்கிறானா? அப்போ இது நம்ம அண்ணன் தாண்டி. நம்ம அண்ணன் தான் உனக்கு குழந்தையா வந்து பிறக்க போகுது. குட்டிக்கு நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது. அண்ணா அண்ணா அண்ணா, நீ திரும்ப பிறந்து வர போறியானா? எங்க கூட எல்லாம் குழந்தையா விளையாட போறியானா? மச்சான் மகனேன்னு கூப்பிடுறதா இல்ல மச்சான்னு சொல்றதா? சரி, இப்போதைக்கு மகனேன்னு சொல்லிக்கலாம். டே மகனே, நீ வெளியே வர்றதுக்குள்ள சித்தப்பா உங்க அப்பனை கண்டிப்பா கூப்பிட்டு வந்துருவேன். பயப்படாம தைரியமா இரு. இது இந்த சித்தப்ப உனக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியம். கண்டிப்பா ஏதாவது யோசிச்சே ஆகணும். போச்சு போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. ச்சே. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஜெயில ஆளுங்களை வச்சு இவங்களை கொல்லலாம்னு திட்டம்லாம் போட்டனே, எல்லாம் கரெக்டா தானே மூவ் ஆச்சு. அத்தனை பேரும் உசுரோட வந்து நின்னு தொலைக்கிறாங்க. அடிக்க அடிக்க வந்துகிட்டே இருக்கிறானுங்களே. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நம்ம வேற வசமா மாட்டிட்டு இருக்கோம் விஜி. சொத்து கேஸ் ஒரு பக்கம், அந்த பாண்டிய கேஸ் இன்னொரு பக்கம். மாட்டணும், அவ்வளவுதான். ஐயோ, நம்ம கதை வரை அவனுங்க முடிச்சிருவாங்களே. விஜி விஜி, விடக்கூடாது. யோசி 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 யோசி, ஏதாவது பண்ணு. மூளை கசக்கு. விடக்கூடாது விடக்கூடாது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? ஐயோ, யோசி 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 யோசி, நல்லா யோசி. ச்சே. யாரு இவன்? எதுக்கு நமக்கு இப்ப கால் பண்றான்? என்ன விஷயமா இருக்கும்? சரி, எடுத்து என்னன்னு கேப்போம். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப மோசமா இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? ஏதாவது ஹெல்ப் பண்ண போறீங்களா? ஒரு சின்ன உதவி மேடம். என்ன உதவி? மேடம், என் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ரொம்ப சீரியஸ் மேடம். பணம் கொஞ்சம் ஏதாவது இருந்தா கொடுக்க முடியுங்களா? யோ, என்ன விளையாடுறியா? நான் என்ன ஏடிஎம் மிஷினா நீ கேட்ட உடனே குடுக்கறதுக்கு? நான் உனக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் எல்லாம் மொத்தமா செட்டில் பண்ணியாச்சு. திரும்ப திரும்பலாம் பணம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. மேடம், இந்த ஒரு வாட்டி மேடம், ப்ளீஸ் மேடம். நீங்க பணம் கொடுத்தாதான் என் ஒய்ஃபை காப்பாற்ற முடியும் மேடம். உங்களுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். யோ, நீ எனக்காக பண்ணல, நீ பணத்துக்காக தான் பண்ண. மாத்தி எல்லாம் பேசாத. போன வை. இருக்கிற டென்ஷன்ல இவன் வேற. மேடம் மேடம் ஐயோ, பொண்டாட்டிக்கு முடியலையா, பணம் வேணுமா? நானே இருக்கிற பிரச்சனை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இவனுக்கு பணம் வேணுமா? பணம். ஐயோ, என்ன பண்றது விஜி? என்ன பண்றது என்ன பண்றது என்ன பண்றது? விஜி விஜி, மாட்டிக்க கூடாது. ஏதாவது நல்ல பிளானா பண்ணு. பண்ற. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பண்றேன். அவளுக்கே தான் தப்பு பண்றோன்னு தெரியுது. அதனாலதான் நம்ம கிட்ட பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போறா. நம்மளை பார்த்தா கடுப்பாவரா. அவ எப்படி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவா? ஏமாறா, நம்ம வேணா அவங்க கிட்ட போய் கேட்டு பார்க்கலாமா?
நம்ம கண்ணுக்கு தெரியற ஒரே கதவுடா, தட்டி பார்க்கலாமே. அட்லீஸ்ட் அந்த பழைய பழக்க வழக்கத்துக்கு இறக்கப்பட்டு ஏதாவது உதவி பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, அது நல்லது தானே. ஓகே. ஏய், ம்? என்ன பண்ற? நான் என்ன பண்றேன்? காலு வலிக்குது, ஆம்பிக்கு விட்டுட்டு இருக்கேன். அதுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எழுந்திரி ஃபர்ஸ்ட். நீ வாங்கிட்டாதான் எந்திரிப்பேன். அடிச்சுனா வெய்ய. இப்ப வீடு இருக்கிற நிலைமையில இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறது தான் உனக்கு குறையாடா? என்னடி, வீட்ல என்னைக்குதான் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு? அதுக்காக ஒரு காதலன் காதலிய, ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டிய கொஞ்சம் கூடாதா? இதெல்லாம் வருஷத்துல ஒரு தடவை வர்ற மூமெண்ட். நாளைக்கே ராகவன் நம்ம வீட்டுக்கு திரும்ப வந்துட்டா, சொத்தெல்லாம் நமக்கு திரும்ப கிடைச்சிருச்சுன்னா இந்த மொமெண்ட் எல்லாம் ரீக்ரியேட் பண்ண முடியுமா? அதெல்லாம் அப்பப்ப அனுபவிச்சிடணும். தேங்க்யூ. ஏண்டி, எவ்வளோ கஷ்டப்பட்டு காலங்காத்தால கடை கடையா ஏறி ஒரு ஸ்பெஷலான ரோஜா பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்.